விஜய் தனது கட்சிக்காக குறிப்பிட்ட ஒரு சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் அணுக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன சின்னம் அது என்பதை பார்க்கலாம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க்டு நம்பர் 13 by NIRF. ஜனநாயகன் படத்தோடு சினிமாவுக்கு குட் பை சொல்லிவிட்டு அரசியலில் முழு நேரம் குதிக்கப் போகும் விஜய் ஜூன் 22ஆம் தேதி தனது 51வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். தலைவா படத்தில் தொடங்கிய அரசியல் ஆசை அவரை இன்று ஒரு கட்சியின் தலைவராக ஆக்கியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் யாருடன் விஜய் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று பேசப்பட்டது. பிறகு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டது. அதனால் தாவேக யாருடன் கூட்டணி அமைக்கும், தனித்து நிற்குமா என்றெல்லாம் பல பேச்சுக்கள் உலா வருகின்றன. கட்சி ஆரம்பத்திலிருந்தே ஏதாவது ஒரு வகையில் பேசுபொருளாகவே இருக்கிறார் விஜய். அதிலும் ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இணைந்ததிலிருந்து பல சர்ச்சைகளிலும் விஜய் கட்சி சிக்கி வருகிறது. லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள விஜய் தற்போது கட்சியை வலுப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறார். இதற்கு நடுவே விஜய்க்கு கட்சியின் சின்னம் பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதாம். மொக்கையாக ஒரு சின்னம் கிடைத்துவிட்டால் அது வெற்றி வாய்ப்பை தடுக்கலாம். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆட்டோ சின்னத்தை குறிவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஆட்டோ, அகல்விளக்கு மற்றும் நட்சத்திரம் ஆகிய 3 சின்னங்களை அனுப்பி அதில் முதன்மை சின்னமாக ஆட்டோ சின்னத்தை தருமாறு தேர்தல் ஆணையத்தை அணுக தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேட்டைக்காரன் படத்தில் விஜய் ஆட்டோக்காரராக நடித்துள்ளார். அதோடு ஆட்டோ என்பது மக்களிடம் ஈஸியாக ரீச் ஆகும் சின்னமாகவும் உள்ளது. அதனால் ஆட்டோ சின்னத்தை தூக்க விஜய் கடுமையாக முயற்சித்து வருகிறாராம். அதோடு பாஷா படத்தில் ரஜினி ஆட்டோக்காரராக நடித்திருப்பார். அந்த படத்திற்கு பிறகு ஆட்டோ ஓட்டுநர்கள் மீதான மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது. அப்படி விஜய்க்கு ஆட்டோ சின்னம் கிடைத்தால் ரஜினி ரசிகர்களும் மகிழ்ச்சி அடையலாம். கட்சியின் சின்னமே ஒரு கட்சியின் செல்வாக்கை மட்டுமின்றி அதன் அங்கீகாரத்தையும் உறுதி செய்யும். இதனால் சின்னம் விவகாரத்தில் மிகவும் கவனமாக தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட்டு வருகிறது. விஜய்க்கு ஆட்டோ சின்னம் கிடைத்தால் அவரது ரசிகர்கள் அதனை உடனே ட்ரெண்ட் செய்து விடுவர். என்ன சின்னம் கிடைக்கும் விஜய்க்கு? தேர்தலில் வெற்றி வாகை சூடுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.